சுந்தர், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தோனியோட மேட்ச் பிடிக்கும். சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் இருப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சா தோனி அடிச்சா பத்தியா கடைசியா 4 ரன் அதுலதான் ஜெயிச்சாங்க. கல்யாண நாள் என்ன சொல்றது, எல்லாரும் சொல்றதுதான் மாட்டிக்கிட்ட நாள். என்னன்னா அப்போ இருந்து அவங்களுக்கு மீடியா தான் எதா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு சொல்லுங்க, பிரஸ்டர் சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்பேன். அப்ப அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, நாங்கள் பிரிந்து விட்டோம்பாங்க. அடுத்த நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவோம். இது வந்து பர்சனல் விஷயம், நான் எங்கேயுமே சொல்லாத விஷயம். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது விஷயத்தை கேள்விப்பட்டு எங்கிட்ட ஒரே அழுக. பெரியவ ரொம்ப சாஃப்ட், சின்னவ அருந்தவாள். இது வந்து ஆக்சுவலா டீசென்டான போட்டோ. இல்லைன்னா எல்லா போட்டோலையும் அவ பெரியவ முடிய போட்டு இழுத்துக்கிட்டு அடிச்சுட்டு தான் இருப்பா. கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா அந்த 96ல விஜய் சேதுபதி ஒரு சாங் வருது, போட்டோ எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு இருப்பாரு. அதுதான் சின்ன வயசுல என்னோட ட்ரீமா இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பீரோவை திறந்து அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அந்த பேப்பர் கட்டிங் உள்ள வச்சிருக்காரு. அவர் எல்லாம் வெளியில எமோஷனலா காட்டிக்க மாட்டார். அதுதான் வந்து இப்ப என் பிள்ளைங்கள்ட்ட நான் காட்டுறது இல்லை. அது வந்து ஒரு நான் எமோஷன் ஆகிற ஒரு மேட்டர்னா அதுதான் பெரிய ரெக்ரெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா. விகடன் பிரஸ் மீட் வித் டைரக்டர் சுந்தர் சி. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு வழங்கி சாதனை படைத்து வரும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமிர்தா. 25,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்லூரி சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை. Immerse yourself in flawless event spaces and impeccable catering. Our versatile 20,000 square feet area is perfect for weddings, board meetings, product launches, social gatherings, conventions, conferences and training sessions. Experience perfection and leave a lasting impression on your guests. விகடன் பிரஸ் மீட்ன்ற விஷயம் வந்து நிறைய பேர் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ சினிமாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு பண்ணுறோம், அது சுந்தர்சி சார்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ சாரோட கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட லெகசி பற்றி பேச போகிறோம், அவரை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முதல்ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் சொல்றேன். எனக்கு இந்த டிசைன் பார்த்தா ரொம்ப பிடிச்சது. சும்மா கேண்டிடா ஒரு அழகா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் ஸ்டில் போட்டோகிராஃபர் சொல்லணும், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் இந்த விகடன்ல வந்து இந்த பிரஸ் மீட் மற்றவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, என்னைக்கா சொன்னால் நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு யோசிச்சேன். பட் சீக்கிரம் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த விகடன் டீம். சார், இப்போ இதுல ஒருத்தவங்க வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க சார். பார்க்கலாம் சார் யாருன்ட்டு. சுந்தர், எனக்கு 3 பையன் 2 பொண்ணு. எல்லா பசங்களுக்கும் 8 வருஷம் பொறுத்து தான் சுந்தர் பிறந்தான். அப்போ நாங்கள் வந்து கடலூரில் இருக்கோம். அவங்க அப்பா ஆர்டிஓவாக இருந்தார். அப்போ வந்து குற்றாலம், திருச்செந்தூர் இதெல்லாம் போனோம். அப்போ நான் மனசில் நினச்சேன், எங்கள் அப்பா வந்து எனக்கு பையனாக பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ திருச்செந்தூரில் வேலு, குற்றாலத்தில் வந்து விநாயகர். எங்கள் அப்பா பேர் சுந்தரம், சோமசுந்தரம். அதனால் அவன் சொந்த பேர் வந்து விநாயகர் சுந்தர வேலுன்னு. அதை வந்து அவன் சொல்ல மாட்டான். சுந்தர் சி அப்படின்னா அவங்க அப்பா பேர் சிதம்பரம். அதனால் அவங்க அப்பா பேரை கடைசியில் வச்சு இருக்கிறான். அவன் சின்ன பிள்ளையிலேயே கதை எழுதுவான். காலேஜில் படிக்கிற போது அப்படியே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் அவன் நல்ல இன்ட்ரெஸ்டாக கதை எழுதி நல்ல படம் எல்லாம் எடுத்தான். இன்ன வரையும் அந்த படங்கள்லாம் நல்லா ஓடுது. அவங்க அப்பா இல்லாததான் கொஞ்சம் கஷ்டம். அவங்க அப்பா பார்த்துருக்கணும், அவர் இல்லை இப்போ. ஏன்னா அவர் ஒரு படம்னாச்சும் பார்த்துருக்கணும். மணிவண்ணன் வந்தார் வீட்டுக்கு. அவர் இறந்தப்போ கடைசி வரையும் இருந்துட்டு போனார். அவர் தான் சுந்தராவை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். எனக்கு இவனை விட்டுட்டு யாருக்கிட்டையும் போக பிடிக்கலை. இப்போ பிடிக்கலைன்னா அவனை தினம் பார்க்கணும். எனக்கு எல்லா பசங்களும் கூப்பிட்றாங்க, பொண்ணுங்களும் கூப்பிடுது, நான் போகிறதில்ல. வேணா வந்து என்ன பாருங்க, ஆனால் சுந்தரா விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். வெளியூருக்கு ஷூட்டிங் போயிட்டாருன்னா ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை, தினம் ஃபோன் பண்ணுவான். காலையிலையும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுவான். சாப்பிடுங்க, மாத்திரை குடிங்க, மருந்து குடிங்க, அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்குவான்.
அதே போல் குஷ்பும் அப்படித்தான். எங்கே போனாலும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நேரம் சாப்பிடுங்க, தூங்குங்க, மாத்திரை எல்லாம் குடிங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்குவா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தோனியோட மேட்ச்சு பிடிக்கும். அதை வந்து நான் குஷ்புக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு தோனியை பார்க்கணும் அப்படின்னு. போனதவன மேட்ச்சு நடக்கிற போது கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் தோனிகிட்ட பேசி, அந்தால ஹிந்தி பேசி, எனக்கு ஹிந்தி தெரியாது, அருணாச்சலம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் நிறைய படம் அவனோடது பிடிக்கும் எனக்கு. அப்போ உள்ளத்தை அள்ளித்தான ஒரு படம், நல்ல ஹிட்டான படம், அது ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்குற போது இவ்வளோ அழகாக எடுத்திருக்கா, இந்த மூளை அவனுக்கு எப்படி வந்ததுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். அவனை கேட்க மாட்டேன். அதான் சாமி ரூமில் போய் சாமியை கும்பிடுவேன். என் மகன் இன்னும் மேலுக்கு வரணும், அவன் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்குள்ளே வரலன்னா, சுந்தரி வர நேரம் ஆகுமா அப்படிமா. அப்போ அவன் அங்கேருந்து சொல்லுவான், இல்லைம்மா நான் நேரம் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு போட்டு மாத்திரை குடிச்சிட்டு படுத்துருங்க அப்படிமா. சாப்பாடு மேலே வைக்கவா சுந்தரமே, வேண்டாம்மா நேரம் ஆயிரும், நான் சாப்பிட்டு போட்டு வந்துடுறேன் அப்படிமா. தினம் கேட்காம நான் படுக்கவே மாட்டேன். அது அப்படியே பழகிடுச்சு. சுந்தர் சார் வந்து அப்பா செல்லமா அம்மா செல்லமா? ஏன் இன்டர்வியூவா அம்மாவோட இன்டர்வியூவா? இப்போ அம்மா பாசமாக சொல்கிறாங்க. பட் என்னன்னா நான் வந்து நான் வயிற்றுல உண்டான போது பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கள் அண்ணன் பயங்கர வயசு வித்தியாசம். எங்கள் அண்ணன் அக்காலாம் 15-16 வயசு, 2 அக்கா வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, இந்த வயசில் போய் நம்ம உட்காந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமான்ட்டு. நல்ல வேலை, அப்போது நல்ல வேலையாக கெட்ட வேலையானது இல்லை. அப்போ ரொம்ப இந்த மருத்துவ உலகம்லாம் அவ்வளோ வசதிகள்லாம் இல்லை. ஸோ எப்படியாச்சும் குழந்தை வரக்கூடாதுன்ட்டு குற்றாலத்துக்குலாம் போயிட்டாங்க. ஃபால்ஸில் போய் நிற்கிறது, ஃபால்ஸில் போனால் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும், இல்லைன்னா பப்பாளி பழம் சாப்பிட்ருங்க கரைஞ்சிரும்ன்ட்டு. பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. அப்போ எங்கள் சித்தி வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் சித்திக்கு 2 பொண்ணுங்க. எனக்கு அக்கா பையன் இல்லை, உனக்கு பையன் தான் பிறப்பான், அதனால பையன் பிறந்தா எனக்கு கொடுத்துருன்ட்டு. சரி நீ எடுத்துக்கொடி, எனக்கு வேண்டான்னு சொல்லி தான் விட்டாங்க. என்ன குழந்தை போது எங்கள் சித்தி ஆசையாக வந்திருக்காங்க, ஆஹா பையன்ட்டு போடின்னு தொடர்ந்து விட்டாங்க, ஏன் பிள்ளை அப்படின்ட்டு. பட் என்னன்னா கடைசி பையனா ஆட்டோமேட்டிக்காக செல்லம் அதிகம், அதனால ரொம்ப என் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் அதிகம். உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து இப்போ அவங்க எங்கேயுமே எனக்கு போக பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த டீன் அந்த ஸ்டேஜ்ல எப்படி சார் நீங்களும் அம்மாவும்? இல்லை ரொம்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு 14-15 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக. அப்போ ஈரோட்டில் இருந்தாங்க எல்லா ஃபேமிலி, பேசிக் கோயம்புத்தூர் சொந்த ஊர். ஸோ அப்போயே நான் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஸோ அப்போ அந்த வயசுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாட்டே தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே ஆக வேண்டியதாக போச்சு. கரெக்டாக வந்தேன். அதுக்கப்புறம் 1-2 வருஷத்தில் இவங்க ஃபேமிலிலாம் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆன பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ் வந்து நான் இந்த அசிஸ்டன்ட் ஸ்ட்ரகிளிங் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க. அப்புறம் நான் டைரக்டர் ஆகி ஒரு வசதி கொஞ்சம் எனக்கு தனியாக ஒரு செல்ஃப் இண்டிபெண்டாக நிற்கிற பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் அம்மா வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பொசிசிவ்னஸ் ரொம்ப அதிகம். நடுவில் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் என் கூட இல்லை. அவங்க அந்த பாசத்தெல்லாம் சேர்த்தி வச்சு செட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிருவீங்களா சார் நீங்க டைரக்ட் பண்ண படம், நடிக்கிற படம்? அவங்க அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இப்பதான் வந்து தோனி ஃபேன் ஆகி பெரிய கஷ்டமா போச்சு. கஷ்டம். ஆமா, எல்லா ஐபிஎல் மேட்சும் கிரவுண்டுக்கு போயிருவாங்க. தோனி விளையாடுற மேட்ச், அதே மாதிரி வீட்டுல வந்து ஒன்லி சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓஹோ, சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் இருப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சா தோனி அடிச்சான் பத்தியா கடைசியா 4 ரன் அதுலதான் ஜெயிச்சாங்க. தோனியோட பயங்கர ஃபேனு. இப்போ என்னன்னா இந்த போன வருஷம் தான் போய் தோனி போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்து வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்போ போட்டோலாம் வயர்ல. இப்போ இந்த வருஷம் மறுபடியும் போகணுங்கிறாங்க. ஆமா, தோனி பார்த்தே ஆகணும் நான் போகணுன்ட்டு ஒரே இது. எல்லா மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் கிரவுண்டுக்கு போயிருவாங்க. நடக்கவே முடியாது. அங்க சேப்பா கிரவுண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ். இவங்க கரெக்டாக இவங்களுக்குன்னு தனியாக என்ட்ரி கொண்டு போய் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து வசதி வாய்ப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கர சிஎஸ்கே ஃபேனு. வேற மேட்ச்லாம் போட்டா அவ்வளவுதான் திட்டு. இந்த ஆர்சிபி அதெல்லாம் கிடையாது, யாரும் கிடையாது. ஒன்லி தோனி. சூப்பர் சார். தோனி தோனி தோனி. ஆனா அந்த கோவன்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்களா சார், அப்பா மாதிரி அவங்க அப்பா மாதிரி அப்படின்ட்டு. அப்பாவுக்கும் உங்களுக்குமான இல்ல, அம்மா சொல்றது பொய். அம்மா இவங்கதான் கோபம், பயங்கர கோபக்காரங்க. அவங்க வந்துட்டு அப்பா பாவம், அப்பா ரொம்ப சாஃப்ட். எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ரெக்ரெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க அப்பா
என் சக்ஸஸை பார்க்கறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட சினிமாவில் வர மாதிரி அப்பா கேரக்டர் லைஃப் லாங் வந்து உழைச்சார். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பூர்வீகம் பழனி, அவருக்கு 3 பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சின்ன வயசுலேயே வந்து குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு படிக்காமல் மிலிட்ரிக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ வந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்திலே தலையிலே எழுதிருந்துச்சு மற்றவங்க உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்ட்டு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் குடும்பத்தை அவர் தான் குடும்பத்தை தாங்கினார். அதுக்கப்புறம் நான் மெட்ராஸில் வந்து நான் அசிஸ்டன்டா வந்த போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுலேயும் எனக்கு மாதம் ஒரு பணம் எல்லாம் அனுப்புவார். எல்லாமே எமோஷனல் எல்லாம் காட்டிக்கவே மாட்டார். அப்போ வந்து 91 நான் வந்து ஒரு 1-2 வருஷத்தில் வந்து என்னை வச்சு ஒரு பூஜை போட்டாங்க. ஒரு படம், நான் டைரக்டராக ஒரு படம் பூஜை. அந்த பூஜை பப்ளிசிட்டி வந்து பேப்பரில் வந்துச்சு. அந்த பூஜை அன்னைக்கு தான் பயங்கர கொடுமை. பூஜைக்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய கூட்டம். நான் சந்தோஷமாக ப்ரொடியூசர் ரூமுக்குள்ள போகிறேன். சார் பாருங்க எல்லாம் வந்திருக்காங்க மாதிரி சந்தோஷமாக போகிறேன். ப்ரொடியூசர் கூலாக சொல்கிறார், பாரு சுந்தர், எடுக்கிற படத்துக்கு கூப்பிட்டா எவனும் வர மாட்டேங்கிறான், எடுக்காத படத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட், அதான் இந்த படம். பட் அதில் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா, இப்போ கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. அது மனசில் என்ன ஒரு சந்தோஷம்னா, எங்கள் அப்பா அட்லீஸ்ட் என்னோட பேரை டைரக்டராக பார்த்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பீரோவை திறந்து அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அந்த பேப்பர் கட்டிங் உள்ளே வச்சுருக்காரு. அவர் என்ன வெளியில் எமோஷனலாக காட்டிக்க மாட்டார். அதுதான் வந்து இப்போ என் பிள்ளைங்கள்ட்ட நான் காட்டுறதில்லை. அந்த பேப்பர் கட்டிங் என்ன வச்சுருந்தாருன்னா மை சன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தார். அது வந்து ஒரு நான் எமோஷன் ஆகிற ஒரு மேட்டர்னா அதுதான். இப்போ யோசிக்கிறோம், ஏன்னா அவர் நான் சொல்கிறது பொதுவாக எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நாங்களாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், ஆசையாக வருவார். வந்தோம் நாங்களே எழுந்துச்சு போயிடுவோம். ஏன்னா அது நாங்கள் மரியாதையை நினச்சிக்கிட்டோம், அப்பா முன்னாடி உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எல்லாத்துக்கூடையும் கலந்து சந்தோஷமாக உட்காந்து பேசலாம் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ நான் என் பசங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்க 2 பேர் தான். என்னன்னா எங்கள் அப்பா நாங்கள் ஒதுக்குற மாதிரி என்ன என் பசங்க ஒதுக்கிடக்கூடாதுன்ட்டு. அது இது நான் பார்த்த ஒரு ஜென்டில்மேன் யாருன்னா என் ஃபாதர். சச் அ ஜென்டில்மேன். அவர் என்ன தெரியல, சின்ன வயசுலேயே மிலிட்ரியில் இருந்தனால அந்த டிசிப்ளின் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, தங்கமான மனுஷன். எனக்கு ஒரே ரெக்ரெட்டாக தான், லைஃப் லாங் அவர் கஷ்டப்பட்டார். அவர் கிரிக்கெட்னா ரொம்ப முடியும். எந்த வருஷம் அப்போ டெஸ்ட் மேட்ச் தான் நடக்கும். பொங்கல் இப்போ வந்து சென்னையில் டெஸ்ட் மேட்ச் நடக்கும். என்ன வேலையாக இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்துடுவார். அது மட்டும் ரொம்ப பிடிக்கும். இப்போனா இவ்வளோ கிரிக்கெட் எல்லாம் நடக்குது, எல்லா விஷயமும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ராஜா மாதிரி நான் வச்சு பார்த்துக்க முடியும், ஆனால் அவர் இல்லை. புரியுது சார். பேர் சார் நீங்கள் சில இடங்களில் சொல்லியிருக்கீங்க சுந்தர் சி எப்படி வந்ததுன்றது. விநாயக சுந்தரவேலிருந்து சுந்தரா சுருன சார். இதில் பாதிக்கப்பட்டது என் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை சொல்லிடுறேன். அவன் பேர் கிருஷ்ணசாமி. பயங்கர படிப்ஸு. லண்டனில் துபாயில் தான் இப்போ இந்த இது மாதிரி இருப்பாங்களே, இந்த பெரிய கார்பரேட் ஹை போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி பொசிஷனில் இருப்பான். என்ன இன்னும் திட்டிகிட்டு இருப்பான், ஒன்னால்தான் மாமா பாவி மாமான்ட்டு. என்னன்னா என் பேர் வச்சது விநாயக சுந்தரவேல். இப்போ என்னை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு எங்கள் அக்கா போனாங்க. ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு எங்கள் அக்கா அப்போ காலேஜ் படிக்கிறாங்க. அது என்ன தம்பிக்கு விநாயக சுந்தரவேல், அதெல்லாம் வேண்டாம் சுந்தர்னு ஷார்ட்டாக வச்சுட்டு வந்துட்டாங்க. பயங்கர திட்டு எங்கள் அக்காவுக்கு வீட்டில், ஏன்டி பேரை சுருக்குனேன்ட்டு. ஆனால் வச்ச பேர் வச்சது சுந்தர்னு ஆகி போச்சு. இப்போ அந்த அக்காவுக்கு பையன் பிறக்கிறான், அவன் தான் கிருஷ்ணசாமி கிச்சா. அவனுக்கு நாங்கள் கூப்பிட்ற பேர் பிரதீப். இந்த பேர் ராசிக்காக அவங்க தாத்தா பேர் கிருஷ்ணசாமின்னு வச்சுட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்போ எங்கள் அண்ணன் போகிறார். என் தம்பிக்கு பண்ண தப்பு வந்து நான் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு பிரதீப்னு வைக்க சொன்ன இடத்துல கிருஷ்ணசாமின்னு பேர் சொல்லி வச்சுட்டு. இப்போ அவன் பெரிய பெரிய கார்பரேட்ல இருக்கும்போது ஹலோ கிருஷ்ணசாமி அப்படிங்கிறாங்க. அவன் என்ன திட்டுறான், ஏடா நான் பாட்டுக்கு பிரதீப்னு செய்யலான பேரு. ஸோ நான் பேர் சுருக்கிறதே எங்கள் அக்கா தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா நானும் வந்து நினைச்சு பாருங்களேன், டைரக்டர் இந்த இதுவே பத்தாது, விநாயகர் ஃபுல்லாக போட்டுக்கணும் விநாயகர் சுந்தரவேல். சார் சில ஃபோட்டோஸ் இருக்கு சார். கல்யாண நாள் என்ன சொல்றது, எல்லாரும் சொல்றது தான் மாட்டிக்கிட்ட நாள். இதெல்லாம் திடீர்னு பிளான் பண்ணோம். கல்யாணம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்சுவலாக நான் அவுட்டோர் ஸ்டூடியோவில் இருந்தேன். திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஆக்சுவலாக மார்ச் 9 கல்யாணம். February 27 தான் டிசைட் பண்ணோம், மார்ச் 9 கல்யாணம். ஸோ சடனாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நாங்கள் டேட்டிங் இருக்கோம். சண்டை போடுவோம், ஒரு 6 மாதம் பேசாமல் இருப்போம். பேப்பரில் இவங்க என்னென்னா அப்போலேருந்து அவங்களுக்கு மீடியா தான், எதாக இருந்தாலும் உடனே கூப்பிட்டு சொல்லுங்கள், ப்ரெஸ்ட்டை சொல்லுங்கள். நான் எதுக்கு சொல்லணும் அப்படிம்பேன். ஒன்றா சூட்டு அப்போ அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, நாங்கள் பிரிந்து விட்டோம்பாங்க. அடுத்த நாள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவோம். சத்யராஜ் சார் என் ஃப்ரெண்டு விச்சுவை கூட்டுவார், என்ன தலைவர் பேப்பரில் அப்படி வந்துச்சு சேர்ந்து வர்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பழக்கம் ஆகி போச்சு. இந்த 5 வருஷம் லவ் பிரேக்கப்பு, சண்டை, அது எல்லா லவ்வர்ஸுக்கும் வர்றது தான். அப்புறம் என்எஃப்னு முடிவு பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி
முடிவு பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நாளைக்கு சண்டை போட்டு இருக்குது, எப்படியும் உனக்கு நீ எனக்கு நான் ஆகி போச்சு, அது ஒன்றும் மாற போறதில்ல. அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு நாங்கள் அடிச்சதே வந்து ஒரு 50 பத்திரிகை என்னமோ தான் அடித்தோம். அந்த பத்திரிகைலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி, டைம் தப்பாக போட்டாங்க. முகூர்த்த நேரம் ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி போட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து அசம்பிளாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் 2 வரும் வரும்போது என்ன லிஃப்ட் எல்லாம் அவர் மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே நான் லிஃப்ட் எல்லாம் மாட்டி, அதெல்லாம் ஒரு வழக்கமாக கல்யாணத்தில் நடக்கிற நிறைய கூத்துல நடந்துச்சு. லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இது. என் டாக்டர் அவந்திகா, இதுல என்னன்னா அவங்க என்ன விட அவங்க குஷி தான் ரொம்ப எமோஷன். இது வந்து பர்சனல் விஷயம், நான் எங்கேயுமே சொல்லாத விஷயம் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ யாரோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ட்டு. இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ். உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது விஷயத்தை கேள்விப்பட்டு எங்கிட்ட ஒரே அழுக. இல்லை நீங்கள் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. நீங்கள் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிங்க, எனக்கு வந்து ஐ கான்ட் பேர் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து மைண்டில் ஃபிக்ஸ் யாருக்குமே இது வரைக்கும் சொல்லாத இது இப்போ சொல்கிறேன் இந்த இதில். அப்போது நாங்கள் அந்த சமயத்தில் வந்து எங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸான ஒரு விஷயம், எங்களுக்கு நமக்கு குழந்தை பிறக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு. பட் ஆண்டவன் வேற ஐடியா வச்சுருந்தாரு. ஸோ வி ஆர் பிளஸ்ட் வித் நாட் 1 2 ஏஞ்சல்ஸ். அது வந்து அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியும். ஆப்ரேஷன் தட்டு வந்தோன்னே எடுத்த ஸ்டில் இது. அவங்க அப்போதான் மயக்கம் தெரிஞ்சு முழிச்சாங்க, குழந்தைய கொண்டு வந்து காமிச்சாங்க. சார் என்ன ஆச்சரியம்னா சார், இப்போ பொதுவா இப்போ சினிமா செலிபிரிட்டி யாருமே இதை போஸ்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக சினிமாவில் இருக்கவங்க வந்து இது கம்ப்ளீட்டா இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வெளியே இது பண்றது எப்படி? இந்த போட்டோ வந்து அப்போ நான் தான் சொன்னேனே, என் பொண்டாட்டி எதுவாக இருந்தாலும் மீடியா தான். இப்போ எனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஐ லவ் யூ சொன்னா கூட ஃபர்ஸ்ட் இதுல போட்டு ட்விட்டர்ல ஏதாச்சும் ஐ லவ் யூ சுந்தர்னு போட்டு தான் எனக்கே சொல்லுவாங்க. எனக்கு பயங்கர என்ன, நான் வந்து டோட்டலா ஒரு பிரைவேட் பர்சன். எனக்கு டோட்டல் அகைன்ஸ்ட் வந்து அவங்க. ஷீஸ் ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் எல்லாமே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானே டயர்ட் ஆகிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சுப்பிரமணியபுரத்தில் ஒரு இவரு வருவார் சொல்லி அந்த மாதிரி என் லைஃப்ல வந்து ரகசியங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஹைதராபாத்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் ஹைதராபாத் என்ன சார் பண்ணிருக்கீங்க, உனக்கு எப்படியா தெரியும், மேடம் போட்டிருக்காங்களே சுந்தர் சீசன் ஹைதராபாத். சரி. ஸோ பழகி போச்சு. லைஃப்ல ரொம்ப இனிமையான தருணங்க அது வந்து இந்த குழந்தைகளா இருக்கும்போது. அந்த வகையில நான் குஷ்ண என்ன லக்குன்னா, எங்க ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப அன்டைமிங்காக இருக்கும். திடீர்னு 3 மாதம் அவுட்டோர் போக வேண்டி வரும், அது இதுன்ட்டு. அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இந்த வளர்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வி ஆர் லக்கி டு ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தைங்களோட. மேபி இப்போ நான் அவுட்டோர்லாம் போகிறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியோட அங்கே வந்துடுவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்க வளர்னா அந்த எல்லா பெற்றவங்களுக்கும், ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன இந்த குழந்தைங்க வளர்கிற வயசில், இன்க்ளூடிங் இங்கே எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் நான், குழந்தைங்க வளர்கிற வயசு தான் வந்து கோல்டன் மூமெண்ட். அவங்களுக்கு நம்மளோட அருகாமை வந்து ரொம்ப பிடிக்கும், தேவைப்படும், ஆசைப்படுவாங்க. ஸோ இது வளர்கிற காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம அருகாமை பிடிக்கிற காலகட்டத்தில் மேக்ஸிமம் அவங்க கூட இருக்கணும். அதுங்கிறது ரொம்ப விஷயம். ஸோ அந்த வகையில் இதுலேயே பார்த்தா தெரியும், பெரியவ ரொம்ப சாஃப்ட்டு, சின்னவ அருந்தவாள். இது வந்து ஆக்சுவலாக டீசெண்டான ஃபோட்டோ. இல்லைன்னா எல்லா ஃபோட்டோலையும் அவள் பெரியவ முடியை போட்டு இழுத்துக்கிட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாள். சார் இப்போ 2 பேருமே வளர்ந்துட்டாங்க, மணி சார்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ சினிமாவில் ஆர்வமாக இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அவங்களுடைய சினிமா ஆர்வம் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? பெரியவ வந்து ஒரு ஆஸ்திரேலியா அவள் என்னப்பா பெரிய ஒரு நாள் திடீர்னு செஃப் அப்படின்பா, திடீர்னு பார்த்தா இல்லை ஐ வாண்ட் டு ஆக்ட் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வரல பெரியவ. சின்னவ வந்து கிளியராக இருக்கா. ஐ வாண்ட் டு அவனி, எங்கள் கம்பெனி பேனர் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு டேக் ஓவர் அப்படிங்கிறதுல அவள் தெளிவாக இருக்கா. ஈவன் மணிசாட்டா ஒர்க் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவளுக்கு இந்த ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஆர்கனைசிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ப்ரொடக்ஷன் திங். ஸோ அதில் அவ தெளிவாக இருக்கா சின்னவ. பெரியவ இன்னும் ஒரு கான்கிரீட்டான முடிவுக்கு வரல. அவங்கள பற்றி நீங்கள் என்ன சார் கனவு கண்டு வச்சிருக்கீங்க? இல்லைங்க, என் வாழ்க்கையிலே நான் கனவு கண்டது எதுவும் நடக்கல. சின்ன வயசுல என்னோட ஆசை என்னன்னா, ஐ வாண்ட் டு பி எ பெயிண்ட் ஆர்டிஸ்ட். நான் வந்து நல்ல படம் வரைவேன். இப்போ உங்களை வந்து அப்படியே உட்கார வச்சு உங்களை மாதிரியே வரைய முடியும். இப்போ இல்லை, முதல்ல சித்திரமும் கைப்பழக்கம் அந்த பழக்கத்தை விட்டேன். ஸோ சின்ன வயசுல என்னோட ஆசை என்ன, ஐம் ஏ லோனர். என்னன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 அண்ணன் 2 அக்கா எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் குழந்தைன்னு ஆகிப்போச்சு. எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப்லலாம் ஒன்றுமே ஒரு இதே இல்லை. எப்பவுமே வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ரூமில் இருப்பேன். என் ஒய்ஃப் இருப்பேன் இல்லைன்னா தனியாக ரூமில் தான் இருப்பேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாளில்
24 மணி நேரத்தில் ஒர்க் இல்லாத நேரத்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஐல் பி அலோன், ஜஸ்ட் மீ. ஸோ சின்ன வயசுல என்னோட கனவெல்லாம் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டா ஊரா போய் படம் வரைஞ்சிட்டு அப்படியே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா அந்த 96ல விஜய் சேதுபதி ஒரு சாங் வருது, போட்டோ எடுத்துட்டு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இருப்பாரு. அதுதான் சின்ன வயசுல என்னோட ட்ரீமா இருந்துச்சு. ஒரு ஜாலியாக எந்த வித பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லாமல் அன்னைக்கு சம்பாரிச்சிட்டு, ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போதே நான் நல்லா சம்பாதிப்பேன். எல்லா கிளாஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட் நோட்லையும் ஒரே மாதிரி இருக்கும் பெயிண்ட். இது காக்ரோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், எல்லா காக்ரோச் எல்லாருக்கும் நான் தான் வரைஞ்சி கொடுப்பேன், காசு அதுக்கு. ஸோ அதுதான் என்னோட சின்ன வயசு கனவாக இருந்துச்சு. பட் ஆக்சிடென்ட்லாம் சினிமாவுக்கு வந்தேன். அப்புறம் கல்யாணங்கிறது என்னோட ஜீன்லேயே இல்லை. நான் ஒரு ஜீன்ல கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. 5 வருஷம், அதாவது நான் சொன்னேன் அங்கே வந்து ஆண்டாம் வந்து இது இந்த பர்பஸ்க்காக அனுப்பிச்சிருக்காங்க ஒருத்தர் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் மாட்டினேன். ஐ எம் ஹேவிங் டச் வுட், நான் ஐம் ஹேவிங் எ பிளஸ்ட் லைஃப். நான் என் லைஃப்பில் வந்து குறைய சொல்ல மாட்டேன். எனக்கு நல்ல ஒரு கேரியர் கிடைச்சிது. ஏதாவது என் தகுதிக்கு என் திறமைக்கு மீறின, ஏன்னா என்னை விட எத்தனையோ திறமைசாலிகள்லாம் இருக்காங்க, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காங்க. என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே என் கூட ஒர்க் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னை விட நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன், இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க போறோம்லாம் நினைச்சிருக்கேன். பட் அவங்களெல்லாம் மீறி வந்து எனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிது, நல்ல ஃபேமிலி, நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிது. ஸோ எவ்ரி திங் இஸ் அ சைன். அன்பே சிவத்தில் மாதவன் சொல்லுவார், என்ன சைன் இதுங்கிறது. அந்த சைன் எனக்கு வந்து நல்லபடியாக அமைஞ்சுது. மேபி அந்த நான் நினச்ச மாதிரி பெயிண்டர்லாம் போனால் வாழ்க்கை சிக்கி சீரழிச்சு என்ன மாதிரி ஒருத்தன் வந்து மேபி இவன் என்னோட இடத்துல வேற ஒரு டயட்டு கல்யாணம் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபேமிலி போட்டோ போது ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன், பாரு என்ன மகராசனம் சந்தோஷமா இருக்கான் அப்படின்ட்டு. சரி, அந்த லைஃப் எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்ல. ஏங்க அந்த கேரக்டர்லேயே எங்கள் 2 பேர் கேரக்டர் தெரியுதுங்க, ஒரு அருந்தவாள், ஒரு சாஃப்ட். ஸோ பயங்கர சுறுசுறுப்பான ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். அந்த ஸ்டில் அதான் தெரியுது, அந்த மூஞ்சிலே பாருங்க ரவுடித்தனம். அங்க நான் வந்து என்ன ஏமா எனக்கு படுத்துறேங்கிற மாதிரி. விகடன் பிரஸ் மீட் வித் டைரக்டர் சுந்தர் சி. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு வழங்கி சாதனை படைத்து வரும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமிர்தா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல், சென்னை.